வணக்கம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் தொடர்ந்து என்னை காண்டாக்ட் பண்ணி ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க. இதற்கான பதிலை 2 வாரங்களுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டேன். இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் இதை பற்றி கேட்குறாங்க. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நேமுக்கும் என்னுடைய 10th ஸ்கூல் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேமுக்கும் மிஸ்மேட்ச் இருக்குது. அதாவது நேம் அதே மாதிரி இல்லை. இதை தொடர்ந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், இதை நான் பலமுறை இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். யூபிஎஸ்சி ஆகட்டும், வேறு எந்த ஒரு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி ஆகட்டும், அதாவது வேலைக்கு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகட்டும், அவங்க ஜென்ரலாக உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேமை தான் அஃபிஷியல் நேமாக கன்சிடர் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால் அந்த நேமு தான் கடைசி வரைக்கும் நம்மளுடைய அஃபிஷியல் நேமாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகுறீங்கன்னா இந்த 10th மார்க் ஷீட்டில் இருக்க நேம் தான் உங்களுடைய நேம். அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, ஒருவேளை ஆதாரில் நம்முடைய பேர் வேறு ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஆதாரில் தான் நாம் அதை மாற்றம் செய்யணும். புரியுதா? ஆதாருங்கிறது இந்தியாவில் இருக்க ஒரு சிட்டிசனுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கார்டு. அதில் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ஆதார் கார்டு. ஒருவேளை இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஆதாரில் உங்களுடைய நேம் வேறு ஃபார்மேட்டில் இருக்குன்னா நீங்கள் உடனடியாக ஆதாரில் தான் மாற்றணும். நீங்கள் இ சேவை மையம், அதாவது காமன் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா ஒரே நாளில் இதை மாற்றி கொடுத்துருவாங்க. அல்லது எனக்கு உண்மையாலே டைம் இல்லை, வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதாருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணணும். யூபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்மில் ரூல்ஸில் இதையும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்தாலே தெரியும். அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த நேம் ஃபார்மேட்டும் உங்களுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேம் ஃபார்மேட்டும் ஒத்து போகணும். அதாவது ஒரே மாதிரி இருக்கணும். நன்றி.